டியூப் தமிழ் வணக்கம். நேட்டோ மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் நடத்தியிருக்கின்ற நாடகங்களின் முக்கிய காட்சிகள். ஈரான் நாட்டினுடைய கொலை பட்டியலில் தானே இன்று முதலாவது இடத்தில் இருக்கின்றேன் என்றும், அமெரிக்க அதிபராக இருப்பது மிக மிக உயிராபத்தான விடயம் என்றும், இப்படி அமெரிக்க அதிபருக்கு எல்லா பக்கங்களினாலும் உயிராபத்தும் எதிர்ப்பும் இருக்கும் என்றால் இந்த அதிபர் போட்டிக்கு பங்கு பெற்றுவதில் தான் வந்தே இருக்க மாட்டேன் என்றும் பெரும் தவறிழைத்து இங்கே வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். அதுபோல டிக்டாக்கில் இன்று தான் முதலாவது இடத்தில் இருப்பதாகவும், சீனாவினுடைய இந்த டிக்டாக்கில் சீன கம்யூனிசத்தை தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றும், சீனர்களினுடைய டிக்டாக்கை வைத்து தான் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும் கூறுகின்றார். எனவே டிக்டாக்கிலும் தானே முதலிடம், ஈரானினுடைய கொலை பட்டியலிலும் தானே முதலிடம், டிக்டாக்கில் முதலாவது இடத்தில் இருக்கத்தான் தான் விரும்புகின்றேனே அல்லாமல் ஈரானினுடைய கொலை பட்டியலில் தான் முதலாவது இடத்தில் இருக்க விரும்பவில்லை என்று அவர் நிருபர்களிடையே பேசியிருக்கின்றார். பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் வருகின்றார் என்றால் 2 மணி நேரம் அவர்களை காக்க வைத்து அதன் பின்னர் தான் அவர் அங்கு வந்தார். அவர் வருகின்ற மேடையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதனால் இந்த தாமதம் ஏற்பட்டது. இதற்கு காரணம், அவர் பேசுகின்ற பொழுது நேட்டோவினுடைய லோகோ என்று கூறப்படுகின்ற சின்னங்கள் பெரிய அளவில் இருந்தன. அப்படியெல்லாம் நேட்டோ இருக்கக்கூடாது. 8 அமெரிக்க கொடிகளை அதற்கு முன்னால் பறக்கவிட்டு நேட்டோ சின்னத்தை மறைத்து விடுங்கள், இனி நேட்டோவை விட அமெரிக்கா தான் முக்கியம் என்று அவர் கூறியதனால் மேடை உருமாற்றம் செய்யப்பட்டது. இதனால் 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. இதனால் கார்டியன் ஊடகவியலாளர்கள் தேவையற்ற வேலை முன்னரே திட்டமிட்டு எதையாவது செய்து தொலைத்திருந்தால் 2 மணி நேரங்கள் நாசமாகி இருக்காது என்று கவலை வெளியிட்டதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அடுத்தபடியாக இவரை பற்றி நோர்வேயினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் கூறுகின்ற பொழுது, அமெரிக்க அதிபர் நேட்டோ மாநாட்டிற்கு வருகின்ற பொழுது தன்னுடைய குண்டுவீச்சு விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பொழுது ஸ்பானியா தன்னுடைய தளங்களை தர முடியாது என்று மறுத்தது. இனி எப்படி ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்தேனோ அதுபோல ஸ்பானியா மீதும் பொருளாதார தடைகளை விதித்து பழிக்கு பழி விழிக்கு விழி வாங்கியே தீருவேன் என்று கூறியும் வந்தார். அதுபோல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் சும்மா விடமாட்டேன், அவர்களுக்கும் பாடம் இருக்கின்றது என்று வேகமாக வந்து குதித்த டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவினுடைய குளத்தில் விழுந்து அதன் பின்னர் பூட்டிய அறைக்குள் பேச ஆரம்பித்தார். பூட்டிய அறைக்குள் 32 நாடுகளும் அவருடைய தலையை கழுவியதன் பின்னதாக அவர் மிகவும் அமைதியாக இருந்தார் என்று நோர்வேயினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் கூறினார். அவர் முதலாவது தரம் பதவியில் இருந்ததை விட இப்பொழுது வயது கூடிவிட்ட காரணத்தினால் 80 வயதை நெருங்குகின்றார். அவரிடம் ஒரு நிதானம் இருக்கின்றது. வாழ்க்கை நதியினுடைய கடைசி தளர் நிலையும் இருப்பதனால் ஓரளவு அவர் அமைதியாக இருக்கின்றார். ஆனால் அவருக்கு விளங்கும் என்பது அல்ல, வயது அவரை மாற்றி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு உதாரணமாக பேச வந்த டொனால்ட் ட்ரம்ப் துருக்கி அங்காராவில் நடைபெற்ற இந்த மாநாட்டை மிகவும் சிறப்பாக நடத்திய தன்னுடைய நண்பன் தையிப் எர்டோகனை வானுயர பாராட்டினார். அதற்கு அடுத்தபடியாக பேசி விரட்டி அடித்த நேட்டோவினுடைய செயலரை கூட மிகவும் பாராட்டினார். இப்படி ஒருவர் செயலராக இருப்பது பல முரண்பட்ட நாடுகளுக்கு இடையே எல்லோரிடையேயும் ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் இவர் முன்னணியில் திகழ்கின்றார். உண்மையில் நேட்டோ செயலர் மார்க் ரூட்டினுடைய பணி மிக மிக சிறந்தது என்று கூறினார். நேட்டோ செயலர் மீது உலக நாடுகளில் பலத்த விமர்சனம் இருக்கின்றது. அமெரிக்க அதிபரை டேடி என்று கூறி தேவையில்லாத கவலை தரும் சம்பவங்களுக்கு கூட இவர் சிரித்து கொண்டு இருப்பது, இவருடைய நடவடிக்கைகளின் மீது அறிவியல் உலகத்தில் பலத்த விமர்சனங்கள் இருந்தது. இவரை ஏன் இந்த பதவிக்கு நியமித்தீர்கள்? உண்மையில் தெளிவான ஜுனிக்கான ஆற்றலுள்ள ஒருவரை நியமிக்காமல் இவரை நியமித்தது தவறு என்கின்ற விமர்சனங்கள் இருக்கின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்பை சாந்தப்படுத்த வெள்ளை மாளிகை சென்று அங்கும் டொனால்ட் ட்ரம்ப் இவரை திட்டி தீர்த்து இவர் கவலையுடன் வெளியேறி டொனால்ட் ட்ரம்பை டேடி என்று கூறி அவரை சாந்தப்படுத்த முடியாது, அவருக்கு வேண்டியது பணம் என்பதனால் நேட்டோ செயலர்னால் எதுவும் செய்ய முடியாத நிலை வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது நேட்டோ செயலர் முதல் நாள் அறிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் ஆசைப்பட்டதன்படி ஒவ்வொரு நாடும், நேட்டோவில் இருக்கின்ற 32 நாடுகள் அமெரிக்கா தவிர 31 நாடுகளும் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 5% ஆயுதத்திற்கு ஒதுக்குவதற்கும் அதில் பெருந்தொகையை அமெரிக்காவிற்கு கொடுத்து வாங்குவதற்கும், இதனால் நேட்டோவினுடைய பட்ஜெட்டில் 9.99 பில்லியன் டாலர்களை ஒதுக்குவதனால் அமெரிக்காவிற்கு எந்த நஷ்டமும் இல்லை என்ற கணக்கையும் அவர் போட்டு காட்டியதன் பின்னதாக ஆஹா ஓஹோ அப்படியா இருக்கின்றது கணக்கு, இது எனக்கு தெரியவில்லை
செய்யவில்லையே என்று மனம் குளிர்ந்து போன டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ செயலர் நல்லவராக இருக்கின்றாரே என்ற கோணத்தில் அவரையும் நல்லவராக கண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கியமான விடயம் ஆர்டிகிள் 5 இனி நாங்கள் உறுதியாக கடைபிடிப்போம் என்பதுதான். நேட்டோ உருவாக்கப்பட்டு 77 வருடங்களில் ஆர்டிகிள் 5 ஒரே ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அது அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட இரட்டை கோபுர பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் ஒரே வழியில் செல்வோம் என்று அமெரிக்கா போருக்கு சென்றால் எல்லோரும் போருக்கு செல்வோம் என்று ஆர்டிகிள் 5 படி எல்லோரும் போருக்கு சென்றார்கள். அது மட்டும் ஒரே ஒரு தடவை நடைபெற்றது. அந்த போரும் பிழையான போர் என்பதை கண்டுபிடித்ததன் பின்னர் ஆர்டிகிள் 5 சரியா என்ற கேள்வி எழுந்தது. இதன் பின்னர் ஈரானுக்கு அமெரிக்கா போருக்கு சென்ற பொழுது வேண்டாம் இந்த ஆர்டிகிள் 5, அதாவது ஆர்டிகிள் 5 என்றால் 32 நாடுகளில் ஒரு நாடு போருக்கு சென்றால் மற்ற 31 நாடுகளும் அதோடு கூட செல்ல வேண்டும் என்பது இந்த விதியாகும். எனவே அவர்கள் ஈரான் போர்க்களம் செல்லவில்லை. இப்பொழுது மறுபடியும் ஆர்டிகிள் 5 எல்லோரும் கடைபிடிப்போம் என்கின்ற புதிய உறுதியை தலைவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இதனால் எல்லோர் மனதிலும் ஆறுதல் ஏற்பட்டு இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஆபத்து, சீனாவினுடைய ஆபத்து வருமாக இருந்தால் இணைந்திருந்து தாக்கலாம். மத்திய கிழக்கு போர்க்களம், கோர்முஸ் நீரிணை போன்றவற்றில் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்கும் இனிமேல் ஆர்டிகிள் 5 பயன்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதும் போரானது ஐரோப்பிய கண்டத்திற்கு பரவக்கூடிய அபாயம் இருப்பதையும் இந்த விவகாரங்கள் கோடிட்டு காட்டுகின்றன. நேட்டோ நாடுகளில் இருக்கின்ற அனைவரும் உண்மையில் புத்திசாலிகள் என்றும் நல்லவர்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர் நாடகங்களில் வருகின்ற சென்டிமென்ட் காட்சியை ஏற்படுத்தி எல்லோர் உள்ளங்களையும் குளிரவும் வைத்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய மனமாற்றத்திற்கு முக்கிய காரணம் 5000 கோடி யூரோவில் ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் இந்த மாநாட்டில் முடிவாகி இருக்கின்றது. இது மிகப்பெரிய வருமானமாக டொனால்ட் ட்ரம்பிற்கு அமைய போகின்றது. அது தவிர ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதற்காக 4000 கோடி யூரோ ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து நாடுகளும் இணைந்து மிக புதிய ஆளில்லா விமானங்களை போர்க்களங்களுக்கு அனுப்புவதற்காக உருவாக்குவதற்கான பகாசுர முதலீடாக இது இருக்கின்றது. 7000 கோடி யூரோ உக்ரைன் போர்க்களத்திற்கு ஒதுக்கப்படுகின்றது போரை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு. ஜனநாயக முறைப்படி எங்களுக்குள் முரண்பாடு வந்தது உண்மைதான். இப்பொழுது அதே ஜனநாயக முறைப்படி நாங்கள் ஒற்றுமைப்பட்டு விட்டோம் என்று நேட்டோ செயலர் கூறியிருக்கின்றார். எனினும் ஈரானில் வெடித்திருக்கின்ற போர் காரணமாக எரிபொருள் விலை 6% உயர்வு கண்டு இருக்கின்றது. 6% உயர்வு கண்டாலும் கூட அச்சப்பட வேண்டியது இல்லை. ஈரானில் போர்க்களம் ஆரம்பி பொழுது இருந்த உயர்வு விலையுடன் ஒப்பிட்டால் இந்த 6% உயர்வானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் டென்மார்க்கினுடைய பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது நீண்ட தூரம் நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்வதாக இருந்தால் எரிபொருள் பற்றாக்குறை வந்து திரும்பி வர முடியாத சூழ்நிலை வரும். எனவே அதை கவனத்தில் கொண்டு எரிபொருள் நிலையங்களை நம்பி பயணிக்காது எரிபொருளுடன் செல்லுங்கள். எனவே எரிபொருள் பிரச்சனையையும் தீர்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.